ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்திருக்கிற இடம் வந்து த்ரிஃப்ட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த த்ரிஃப்ட் ஸ்டோர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்த 1 டைம் 2 டைம்ஸ் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சேல்க்கு கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அது கிளாதிங் மட்டும் இல்லைங்க. கிளாதிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த வின்டருக்கு போடக்கூடிய ஜாக்கெட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, ஷூஸு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸு, மைக்ரோவன், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டு வந்து அவங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா அதை தூக்கி வந்து குப்பையில் போட மாட்டாங்க. ஏன்னா நல்லாவே யூஸபிளாகவே இருக்கும். நிறைய பேர் ரோட்லேயே கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரிஃப்ட் ஸ்டோரில் அங்கே வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த கடையை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான எல்லா கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லைக் ஜுவல்லரி, நமக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் ஜுவல்லரிஸு, அதுக்கப்புறம் ஏர்விக்ஸு, இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து இந்த கடையில் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குது, உள்ளே என்னென்னலாம் வச்சுருக்காங்க, பழைய பொருள் கடைன்றாங்களே அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நான் உள்ளே போய் பார்த்தா அப்படியே ஷோரூமில் வச்சுருந்தா ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி புத்தம் புதுசாகவே இருக்குது. இந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து சொல்லவே மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து நீட்டாக வந்து ப்ராடக்டை வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. நான் எடுத்தும் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தேன். எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லாவே வந்து குவாலிட்டியாக இருக்குது. எதுவும் வந்துட்டு உங்களுக்கு வேஸ்டேஜு, இது பழையது, இது யூஸ் பண்ணது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்லவே முடியாது. ஹேண்ட்பேக்ஸு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரிஜினல் 100% வந்து இந்த கோட் ஃபர்ல வந்து மேக் பண்ணக்கூடிய ஜாக்கெட்ஸ், ஜர்க்கின்ஸு, இந்த மாதிரி எல்லாம் உள்ளன் கோட்ஸ் எல்லாமே இருந்தது. வெளியில் பார்த்திங்கன்னா இந்த உல்ஸ் எல்லாம் நம்ம வந்து $200, $300, $500 அந்த ரேஞ்ச் வந்து வாங்கக்கூடியது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா வெறும் உங்களுக்கு $30, $40 அப்படியே ஒரு 10-15% தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டே இருக்கும். ஆனால் இதோட ஒர்த் வந்து $500, $600 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே நிறைய இருந்தது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க வீட்டில் சம்மர் டைம்ஸில் வந்து கராஜ் சேல் அப்படின்னு போடுவாங்க. அவங்களுக்கு பயன்படாத ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க வீட்டு வெளியே வச்சு டிஸ்பிளே பண்ணுவாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு $1 ப்ராடக்ட், மைக்ரோவேவ்லாம் பார்த்திங்கன்னா $1, $2 அந்த மாதிரி ரேட்க்கு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. நான் அந்த வீடியோஸும் எடுத்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. இதெல்லாம் வால் ஆர்ட், வீட்டில் வந்து டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வால் ஆர்ட்ஸு. இதுவும் வந்து எல்லாமே கம்மியான ப்ரைஸு. ஹேண்ட்பேக்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ், ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளே போன மாதிரி இருந்தது. எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரே இடத்துல வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அவ்வளோ வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அங்கே இருக்கிற பீப்புளும் ரொம்ப கைண்டாக பொலைட்டாகவே வந்து நம்ம என்ன கேட்குறோம், இது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்ன ப்ரைஸிங் அப்படின்னா எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ப்ளஸ் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து பில் அவங்களே அதிலே வச்சுருக்காங்க, ஸ்டிக்கர், இதெல்லாம் என்ன ரேட் வரும்னு சொல்லிட்டு. ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய கிளான்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தேன். ஜுவல்லரிஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பீட்ஸ் வந்து நல்லாவே இருந்தது. ஸோ அந்த பீட்ஸ் மட்டும் நான் வாங்கிட்டு மற்ற எந்த ப்ராடக்ட்ஸும் நான் வாங்கலை. சரி எப்படி இருக்குது, ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, இங்கே குப்பைங்க மாதிரி நிறைய வீட்டில் ஐட்டம்ஸ் சேர்க்கக்கூடாது, நம்ம எப்படி ஒரு 4 பேகு லக்கேஜ் கொண்டு வந்தோமோ அதே மாதிரி தான் இருக்கணும், நிறைய ஐட்டம்ஸ் வீட்டில் சேர்க்கக்கூடாதுன்னு. அதனால் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நான் வீட்டில் வந்து சேர்க்கலை. எது இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தனோ பேக் பண்ணி அந்த ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து வீட்டில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பேசிக்காகவே நமக்கு வந்து கார்ட் கொடுத்துருவாங்க. நமக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி காமனாக வந்துடும். அதனால் பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நம்ம வீடு வாடகைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா பேசிக்காக சமைக்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் நான் ஊர்லேருந்தே கொண்டு வந்துட்டேன். இதுதான் நான் வாங்கின வந்து அந்த பீட்ஸு. இது நல்லாவே குவாலிட்டியாகவே இருந்தது. ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். ஸோ இந்த மாதிரி த்ரிஃப்ட் ஸ்டோருக்கு நீங்கள் கனடாக்கு வரீங்கன்னா இந்த த்ரிஃப்ட் ஸ்டோரில் உங்களுக்கு பாத்திரங்கள் ஏதாச்சும் தேவை வாங்கணும், ஏதாச்சும் வந்து பிளெண்டர்ஸ் வாங்கணும் அரைக்கிறதுக்கு, இந்த மாதிரினா இந்த மாதிரி ஒரு ஷாப்பை நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா வெளியே போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதை முடிச்சுட்டு அப்படியே ஷாப்பிங் போயிட்டு கீரை வாங்கலான்னு பார்த்தேன். இது பேரே தெரியல, ஏதோ சைனீஸ் வெரைட்டிஸ் வெஜிடபிள்ஸ் கீரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பருப்பு போட்டு கடைஞ்சி பார்க்கலாம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போயிட்டோம். இன்னியோட நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு. டெய்லி டைம் கிடைக்கும் போது ஒரு வாட்டியாவது கடைக்கு போயிட்டு ஓகே அப்படின்னு ஒரு 2-3 மக்களை பார்த்துட்டு வந்தால் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா புது ஊர் அப்படின்றதுனால அப்படி இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் இல்லைங்களா.